ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, இந்த நேரத்தில் நான் உன்னை வந்து சந்திக்க மிகவும் மிகவும் ஆசையாகவும் ஆவலாகவும் இருந்தேன். காரணம், தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் விடிந்ததிலிருந்து. அதாவது நாளையிலிருந்து விடிந்தால் நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறது என்றால் ஒரு தகப்பனாக எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியே வருவதற்கு நிறைய வழிகளை நான் உங்களுக்கு எல்லா நாளும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நபர்களை சந்தித்து இருக்கலாம். ஆனால் எல்லோரும் உனக்கு நல்லதுதான் செய்தார்கள் என்றால் நீ யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. எனக்கு அப்படி யாரும் நல்லதே செய்யவில்லை என்று. ஆனால் சமீப காலமாக உனக்கு ஒருவர் மீது அதிகமான அன்பு இருக்கிறது. சரிதானே? நீ எல்லா நபரிடமும் பழகி பார்த்தாய். எல்லா விஷயத்தையும் செய்தால் ஆனால் ஏமாற்றி விட்டார்கள். ஆனால் சமீப காலமாக ஒரு நபரை மிக அதிகமாக நேசிக்கிறாய். என்னை நேசிக்கிறாய், இந்த சாயை. ஆனால் என்னையும் தாண்டி ஒருவரை நீ நேசிக்கிறாய். யார் தெரியுமா? நானே சொல்கிறேன். அந்த முருகனை தான் நீ இப்பொழுது சமீப காலமாக அதிகமாக நேசிக்கிறாய். விரதங்கள் எடுக்கிறாய், நிறைய பூஜைகள் செய்கிறாய். என்னை எந்த அளவுக்கு வணங்குகிறாயோ அதே போலவே முருகரையும் வணங்க ஆரம்பித்து விட்டாய். எனக்கு அதில் மிகவும் சந்தோஷம். என்னுடைய பிள்ளையான நீ எப்படி இவ்வளவு பக்தியானாய்? சிறு வயதிலெல்லாம் உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ இருந்தாய். ஆனால் விவரங்கள் தெரிய தெரிய தெய்வத்தின் மீது இருக்கும் நம்பிக்கை உனக்கு அதிகமாகிவிட்டது. தெய்வம் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் செய்யும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறாய். முக்கியமாக ஒன்று சொல்ல போனால், இப்பொழுது எல்லாம் தைப்பூசத்திற்கெல்லாம் விரதம் எடுக்க ஆரம்பித்து விட்டாய். நாளை தைப்பூசம், சரிதானே? நாளை தைப்பூசம். இன்று இரவு இதே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீ சொல்லிவிட்டால், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்துவிட்டால், நாளை விடியும் விடியலானது மிகப்பெரிய அற்புதமாகவும் மிகப்பெரிய அதிசயமாகவும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். சிலர் சொல்வார்கள், நீயும் காதில் வாங்கி இருக்கலாம், ஏன் நீ கண்ணால் கூட சில விஷயத்தை பார்த்திருக்கலாம். நீ எந்த தெய்வத்தை அதிகமாக வணங்குகிறாயோ அந்த தெய்வம் முன்னும் பின்னும் போகும். சில சமயம் நீ என்னிடம் வந்தும் சொல்லியிருக்கிறாய், எனக்கு முன்னும் பின்னும் நீங்கள் தான் சாயி இருக்கிறீர்கள். நான் அந்த இடத்தில் மிக மிக அதிகமாக ஆசீர்வாதப்பட்ட குழந்தையாக நான் என்னை நானே நினைத்து கொள்கிறேன் என்று. நீ ஆசீர்வாதம் செய்யப்பட்ட குழந்தைதான். என்னிடம் மட்டுமல்ல, எல்லா தெய்வத்திடமும். நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்பதற்காக தெய்வங்கள் உன்னோடு இல்லை என்று நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நீ தாங்குகிறாய் என்றால் நீ தெய்வத்துடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் தான் தாண்டுகிறாய். எத்தனையோ பெயரை பார்த்து கொண்டு இருக்கிறாய். வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை தாங்க முடியாமல் சில விதமான தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள், சரியா? ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மீளவே முடியாத கஷ்டத்தில் இருந்தெல்லாம் மீண்டு வந்து இப்பொழுது கம்பீரமாக உட்கார்ந்து இருக்கிறாய் என்றால் தெய்வங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு தைரியம். அந்த தைரியம் மட்டும் அல்லாமல், பூஜை எடுக்கிறேன், நிச்சயமாக அனைத்து தெய்வமும் காப்பாற்றும் என்ற ஒரு மனதில் மிகப்பெரிய தைரியம்தான், சரியா? உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அதிகமாக நீ தெய்வத்தை நம்ப ஆரம்பித்து விட்டாய். முதலில் நம்பியது நீ என்னை. அடுத்தடுத்து நம்ப நிறைய தெய்வங்களை பார்க்க, அவர்களை வணங்கி, அவர்களுக்கு பூஜை செய்து, அவர்களுக்காக விரதம் எடுத்து எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்னும் வரைக்கும் சில கஷ்டங்கள் நீங்காமல் தான் இருக்கிறது. நீயும் நினைப்பாய், எப்பொழுதுதான் இந்த கஷ்டம் நீங்கும், எப்பொழுதுதான் உயரம் வரும் என்று. வரும். நீ இந்த ஒரு விஷயத்தை செய்து வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கு பயமாக இருக்கும் பொழுது என்ன செய்வாய்? தெய்வத்திடம் வந்து நீ நிற்பாய், எனக்கு இந்த நிமிஷம் பயமாக இருக்கிறது, என்னை காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்தால் நீ எப்பொழுதும் பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நீ எந்த தெய்வத்திடமும் போய் நின்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் பயமே வராது. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பாதுகாப்பு கவசமாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன்.
அது மட்டுமல்லாமல் நீ இப்பொழுது விரதம் எடுக்கும் முருகன் ஆகியவன் உன்னோடுதான் இருக்கிறார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் நாளை நடக்கப் போகிறது. இன்று இரவு தூங்கும் பொழுது மிகப்பெரிய விஷயமெல்லாம் அல்ல, நீ படுக்கும் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து ஒரே ஒரு முறை கந்தசஷ்டி கவசத்தை பாடிவிட்டு தூங்கு. நீ பூஜை அறைக்கு போக வேண்டும் அவசியமல்ல, நீ முருகனுடைய படத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவசியமல்ல. கண்ணை மூடிக்கொண்டு மனதுக்குள்ளேயே கந்தசஷ்டி கவசத்தை நீ பாடி வா. நிச்சயமாக நாளை விடியல் நீ எந்த ஒரு விஷயத்திற்காக பயந்தாயோ அந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அதிசயமும் தானாக நடக்க ஆரம்பிக்கும். கவலைகள் என்பது நிரந்தரமில்லாதது. அந்த கவலைகளே வராமல் இருக்க வேண்டும் என்றால் இது போன்ற விஷயத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும். அது மட்டுமல்லாமல் சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் கழுத்தை நெரிப்பது போல இருந்தாலும் அந்த விஷயமெல்லாம் இனிமேல் வராமல் அந்த கந்தசஷ்டி கவசம் உன்னை காப்பாற்றும். எதுவுமே வேண்டாம். பாடும் பொழுது ஏதாவது பிரசாதம் வைக்க வேண்டுமோ, தண்ணி வைக்க வேண்டுமோ என்று எதுவுமே நீ நினைக்க வேண்டாம். படுக்கை அறையிலேயே உட்கார்ந்து கண்ணை மூடி தியானம் செய்வது போல செய்து அந்த பாடலை நீ வாயால் பாடினால், மனதுக்குள்ளேயே பாடினால் மட்டும் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நாளை காலையில் நடக்க ஆரம்பிக்கும். நீ இத்தனை நாள் சந்தோஷத்தை தேடினாய், ஆனால் பார், நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி சந்தோஷம் வரப்போகிறது. நிச்சயமாக உனக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நாளையிலிருந்து கிடைக்கும். தைப்பூச நாள் உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றும். என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை பார்த்து கடந்து வந்து விட்டாய். ஆனால் நாளையிலிருந்து சந்தோஷம் வரப்போகிறதே, அதை எப்படி சமாளிக்கப் போகிறாய்? சந்தோஷமாக அனுபவி. சந்தோஷம் வரும் பொழுது சந்தோஷம் வந்துவிட்டதே, இது எப்பொழுது போகும் என்று பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஒரு முறை வந்துவிட்டது என்றால் இனிமே அந்த சந்தோஷம் எப்பொழுதும் எல்லா நாளும் உன்னோடு இருக்கும் என்று நம்பு. எந்த ஒரு நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். எந்த ஒரு நிலையிலும் உன்னை காயப்படுத்தவோ மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்காக இருக்கிறது. அதனால்தான் சூட்சுமமான வழியை சொல்கிறேனே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எங்கும் ஒதுங்கவில்லை. பொறுப்பான பிள்ளை, நீ எப்பொழுதும் என்னோடுதான் இருப்பாய். எந்த ஒரு நிலையிலும் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறாயோ கூடிய சீக்கிரத்தில் அதே அளவுக்கு சந்தோஷமும் படுவாய். எந்த ஒரு நிலையிலும் யார் எது சொன்னாலும் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ள வேண்டாம். நிறைய சமயம் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் உன்னை குத்தி காட்டி பேசுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நீ வாழுவதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று முன்னும் பின்னும் பேசத்தான் செய்வார்கள். அந்த வாழ்க்கையையே அழகாக மாற்றுவது உன் கையில் தான் இருக்கிறது. பேசுபவர்கள் உனக்கு எந்த ஒரு இடத்திலும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள். நீ கவலைப்படும் பொழுது உனக்கு எந்த ஒரு இடத்திலும் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் உனக்கு முதலில் ஆறுதலாக இருக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் நீதான் உனக்கு தட்டி கொடுத்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டும். நீயே உடைந்து விட்டாய். வாழ்க்கையில் யாரும் உன்னை தூக்கிவிடவும் முடியாது. எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும், எவ்வளவு பெரிய விஷயம்தான், என் தெய்வமே வந்து இறங்கி வந்து அனைத்து தெய்வங்கள் எப்பொழுதும் இறங்கி வந்து உன்னிடம் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னாலும் நீ நம்ப மாட்டாய். ஏன் இந்த சாய் நானே உன்னிடம் வந்து நான் நேராக நின்றால் கூட இதெல்லாம் கனவு என்று நீயே சொல்வாய். அந்த அளவுக்கு கவலைக்குள் மூழ்கிவிட்டாய். ஆனால் எதுவுமே உனக்கு தெரியாது. கவலையிலிருந்து வெளியே வா. உனக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சூட்சமான வழிகளை சொல்லியிருக்கிறேன், அதன்படி நடந்து கொள். நிச்சயமாக நல்லது நடக்கும். இன்று நீ செய்ய போகும் விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையை நாளை உன்னுடைய தலையெழுத்தையே மாற்றி உனக்கு சந்தோஷத்தை தர இருக்கிறது. கண்ணீரை துடைத்துக்கொள். எப்பொழுதும் அழாதே. இரவு போனால் பகல் வந்தால் எப்பொழுதும் எல்லா நேரத்திலுமே அழுகைதானா? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் வரும் அம்மா. கவலையோடு இருக்க வேண்டாம். அமைதியோடு அழகாக எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையாக இருங்கள். நான் இருக்கிறேன் உங்களுக்கு துணையாக எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.